ஹலோ ஹால் ஐம் சாரா. இந்த லோட்டஸ் டிசைன் தான் இன்றைக்கி வந்து நான் தைச்சி வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப சிம்பிளான முறையில் தான் நான் வந்து தைச்சிருக்கேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லணும். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா கஷ்டமாக இருந்துச்சான்னு வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். லேஸ் வந்து ஒரு 1/2 இன்ச்சு அகலம் உள்ள லேஸ் தான் எடுத்திருக்கேன். மற்றபடி கேன்வாஸ் எதுவுமே யூஸ் பண்ணலை. பேக் பார்ட் இருக்குல்ல, ப்ளவுஸோட பேக் பார்ட்டில் நெக்கு அடித்து திருப்பியிருக்கேன். மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் வச்சு நெக்கை அடித்து திருப்பிட்டு ஃபுல்லாக ஓவராலாக அவுட்லைனில் ஸ்டிச் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ வந்து எல்லா எட்ஜையும் கரெக்டாக வைக்கிறேன். என்ன ட்ராயிங் பண்ணணும், பால் பின் வச்சு அதை வந்து பின் பண்ணிக்கிறேன். நகராமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான். இது வந்து வேறு மெத்தடில் பண்ணுவாங்க. கேன்வாஸில் வந்து கட் பண்ணிவிட்டு அதை வந்து சாரியோட கலரில் வச்சு தைச்சிட்டு அந்த டிசைன் பண்ண பீஸ் எடுத்து ப்ளவுஸ் மேலே வச்சு அப்படியே தைப்பாங்க. இது வந்து நார்மலாக எல்லோரும் சொல்லி கொடுக்குற மெத்தடு தான். ஆனால் இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கணுன்னா இந்த மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ எல்லா சைடும் நான் வந்து பால் பின் வந்து பின் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் லோட்டஸ் டிசைன் தான் நான் முடிவு பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டே. உங்களுக்கு என்ன டிசைனை நீங்கள் தைக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் ட்ராயிங் பண்ணணும். நான் வந்து சாரீ கலரை பார்த்து தான் இதை லோட்டஸ் டிசைனாக தைக்கணும்னு முடிவு பண்ணேன். அதனால் ஒரு இன்ச் போல் ட்ராயிங் பண்ணிக்கிறேன். அந்த பெட்டலோட ஷேப் இருக்கும்ல, அதை மட்டும் நான் வந்து ட்ராயிங் பண்ணிக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு இருக்கிறதுக்கு வந்து 1 இன்ச் விட்டுக்கலாம். மற்ற இருக்க கேப் எல்லாமே ஒரு 3/4 இன்ச் வர மாதிரி விட்டுக்கோங்க. ஏன்னா அந்த சைடு வந்து ஷோல்டர்கிட்ட போய் முடியும். அதனால் இதுக்கப்புறம் கீழே நான் வரைகிறேன்ல, இது வந்து வரைஞ்சி தான் பார்க்குறேன் கரெக்டாக எனக்கு செட் ஆகுமான்னு சொல்லிட்டு. இது ரொம்ப ஒரு மாதிரி கசகசன்னு அந்த மாதிரி இருக்குது. அதனால் மேலே இருக்க அந்த 3 பெட்டல்ஸ் மட்டுமே வச்சு நான் வந்து தைக்க போகிறேன். இப்போ வந்து டீப்பாக வரைஞ்சிட்டு அப்படியே இன்னொரு பகுதியை தூக்கி ஆப்போசிட்டில் போட்டுட்டு கரெக்டாக வச்சுட்டு மேலே தட்டணும். அப்போ அடியில் இருக்க அச்சு வந்து இந்த பக்கம் பாதியில் வந்து விழுந்துடும். நம்ம ஒரு சைடு தானே ட்ராயிங் பண்ணியிருக்கோம். இப்போ எப்படி விழுந்துருக்கு பார்த்தீங்களா? இது என்ன பண்ணணுன்னா டிசி மார்க்கர் வச்சு அப்படியே லைன் பண்ணிவிட்டு வரணும் திக்காக. கீழே வந்து ஒரே இடத்துலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீட்டாக இருக்கும். வரைஞ்சதுக்கப்புறம் எந்த துணி வச்சு தைக்கிறீங்களோ கான்ட்ராஸ்ட் கலரில் சாரீ துணியாக இருக்கும், இல்லைன்னா டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும்ல, அந்த துணியை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சாரியாக இருந்தால் ஓரளவுக்கு ஒரு 8 இன்ச் வரைக்குமே துணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி சாரியில் ப்ளவுஸ் பிட் வந்து நல்ல அகலமாக கொடுத்துட்டாங்க. ப்ளவுஸ் பிட் கட் பண்ணதுக்கப்புறம்தான் உள் பக்கமாக சொல்கிற சாரியோட துணி வருது. அப்போ நம்ம வந்து பார்த்து தான் கட் பண்ணணும். எக்ஸ்ட்ரா கட் பண்ணிட்டோம்னா சாரியோட சுத்து வந்து கம்மியாயிடும். இப்போ நான் இது என்ன பண்ணுறேன்னா, நான் வச்சு பார்த்தேன் எனக்கு செட் ஆகலை. சைடில் ஷோல்டர்கிட்ட கரெக்டாக இருக்குது, கீழே நெக்குக்கு கீழே இறங்க மாட்டேங்குது. இதை வந்து 2ஆக தைக்க போகிறேன் வச்சு. எவ்வளோ அளவு தேவைப்படுமோ அந்தளவுக்கு எடுத்துட்டு இதை வந்து அப்படியே ஜாயின் பண்ண போகிறேன் 2 துணியை. டிசைன் வச்சு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா கஸ்டமர்கிட்ட 1க்கு 2 வாட்டி கேட்டுக்கணும். இந்த மாதிரி சாரீலேருந்து துணி எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும், எடுக்கட்டுமா இல்லை வேறு கிளாத் வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கட் பண்ணவே நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். கடைசி என்ன தெரியுங்களா பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு போயிடுவாங்க. வீட்டில் வச்சு சேலை கட்டி பார்ப்பாங்க, சுத்து கம்மியாயிருச்சுன்னா பைசா தர மாட்டாங்க. ஒரு சில கஸ்டமர் வாங்கி செக் பண்ணதுக்கப்புறம் தான் பைசா கொடுப்பாங்க. அதனால் எதுக்கும் கேட்டுட்டு அந்த டிசைன் வந்து நம்ம தைக்கிறது நல்லது.
இந்த கிளாத்துக்கு நான் அயன்லாம் பண்ணலை, தைச்சிட்டு நகத்தால் அந்த இடத்த மட்டும் நீவி விடுறேன். அது அப்படியே பதிஞ்சிருச்சு. இப்போது அந்த ரோஸ் கலர் கிளாத் இருக்குல்ல, அதோட ரைட் சைடு வந்து மிஷின் மேலே பட்டிருக்கு. மெயின் ஃபேப்ரிக் வந்து அந்த கிளாத் மேலே பட்டிருக்கு. ஆனால் நம்மளுக்கு திருப்பி பார்க்கும்போது எல்லாமே நம்மளுக்கு ரைட் சைடாக இருக்கணும், தைச்சி முடித்ததுக்கப்புறம் பார்க்கும்போது. இப்போ நான் மறுபடியும் பின் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த கிளாத் வந்து ரொம்ப லேஸாக இருக்குது. நீங்கள் இதுக்கு அடியில் துணி கொடுத்தாலும் இந்த க்ரீன் கலர் அந்த பிங்க் கலருக்கு இடையில ஒரு துணி கொடுக்கலாம், கொஞ்சம் திக்காக இருக்கும். ஏன்னா நம்ம கேன்வாஸ் கூட வச்சுக்கலாம் அதுக்கு. ஆனால் நான் வந்து வைக்கலை, அப்படியே தான் தைக்க போகிறேன். இப்போது இந்த போட்டிருக்க எல்லா லைன்லுமே ஸ்டிச்சிங் லைன் வரணும். ஃபஸ்ட்டு வந்து நெக்கில் வந்து 2 தையல் போட்டிருக்கேன். அதில் 2வது தையல்லேருந்து நான் தைக்கிறேன், எஜ்ஜிலேருந்து தைக்கலை, 2வது தையல்லேருந்து தைக்கிறேன். ரொம்ப ஒட்டி எஜ்ஜில் தைச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து கட் பண்ணாலும் பிசுறு வந்து வெளியே தெரியும். அதனால் இந்த செகண்ட் லைனில் தைச்சிட்டு வரேன். இந்த இடத்துல வந்து லேஸ் வைக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டே பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல ஒரு லேஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணணும். நம்ம எஜ்ஜிலே தையல் போட்டோம்னா அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வெளியே வந்துடும், அந்த நூல் எல்லாம் வந்துடும், பிரிஞ்சிடும் அப்புறம் சீக்கிரமாகவே. இப்போ அப்படியே கைடு திருப்பிட்டு அந்த லைன்லேயே ஸ்டிச் பண்ணிட்டு வரணும். அடியில் இருக்க துணியை நல்லா நீவி விட்டுக்கணும், கை வந்து கொஞ்சம் அழுத்தமாக வச்சுட்டு தைக்கணும். ஏன்னா அடியில் இருக்க துணி வந்து ரொம்ப லேஸாக இருக்குது. நான் வந்து கேன்வாஸ் கொடுக்கல, எக்ஸ்ட்ரா துணியை வைக்கலை, அதனால் சுருக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு அந்த வளைவு பகுதியெல்லாம் கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வாங்க. எந்த டிசைன் இருந்தாலும் இந்த மாதிரி பண்ணுங்கள், நீட்டாக இருக்கும், லுக்கும் நல்லா கிராண்டாக இருக்கும், நம்மளுக்கும் ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். கேன்வாஸ் எடுக்கணும், கட் பண்ணணும், அயன் பண்ணணும், அந்த மாதிரி வேலையே இருக்காது. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக முடித்த மாதிரி இருக்கும். இப்போ அடுத்த பெட்டலோட லைன் வந்து நான் தைக்கிறேன். அடியில் கொடுத்துருக்க துணி மட்டும் கொஞ்சம் கை வச்சு நல்லா நீவி விட்டு தைங்க. துணியை பொறுத்து, காட்டன் துணியாக இருந்தால் அந்தளவுக்கு சுருங்காது. இது வந்து ரொம்ப லேஸாக இருக்குது இந்த கிளாத் வந்து. மொத்தமாக மேலே இருக்க 3 பெட்டல் தான். கீழே எக்ஸ்ட்ரா வரைஞ்சிருக்கிறது எனக்கு சரியாக தோணலை, அதனால் நான் அதில் தைக்கலை. அதுக்கு பதிலாக கீழே வந்து ஒரு பூ மாதிரி ரெடி பண்ணி அந்த இடத்துல தைக்க போகிறேன். அடுத்தது 3வது பெட்டல். அந்த எட்ஜெல்லாம் நல்லா ஷார்ப்பாக கொண்டு வந்து விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு லேஸ் வைக்கும்போது அந்த பர்ஃபெக்டாக வச்சு ஃபினிஷ் பண்ணி எடுக்க முடியும். துணி எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு டிசைன் தைக்கிறதுக்கு முன்னாடி கிளாத்து மெயின் ஃபேப்ரிக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிசைன் மேக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து வெளிப்பக்கமாக வந்து ஆப்போசிட் கலர் போட்டிருக்கேன் தெரியணும்னு சொல்கிறதுக்காக. சேம் கலர் போடாதீங்க, ஆப்போசிட் கலரே போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த தையலுக்கு வெளியே இருக்க பீஸ் எல்லாமே கட் பண்ணிட்டு வரேன். 0.2 அந்த இடத்துல கிளாத்து விட்டுருக்கணும், ஏன்னா லேஸுக்குள்ளே போகணும் அந்த கிளாத் எல்லாமே. ரொம்ப ஒட்டியும் கட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா சீக்கிரம் பிரிஞ்சு வந்துடும். பாயிண்ட் 2 வந்து துணி விட்டு தான் நம்ம கட் பண்ணணும் இந்த மாதிரி டிசைன் மேக் பண்ணும்போது. இப்போது ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
ஒரு ஒரு எட்ஜும் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். எக்ஸ்ட்ரா வந்து துணியும் வெளியே தெரியக்கூடாது. இப்போ நெக்கோட லைனில் நம்ம ஏற்கனவே ப்ளவுஸ் வந்து தைச்சிருக்கோம் அடித்து திருப்பி. இப்போது லேஸ் வைக்கணும். இதுதான் வந்து அவுட்லுக்கு. இப்படி தான் வந்து அவுட் சைடில் இருக்க துணியெல்லாம் கட் பண்ணி எடுக்கணும். இப்போ இந்த லேஸ் வச்சு தான் தைக்க போகிறேன். இந்த லேஸ் வைக்கிற இடம் எல்லாமே தையல் மேலே வச்சு தைக்கணும். ஆல்ரெடி போட்டிருக்க ஸ்டிச்சிங் லைனில் மேலே வச்சு தைச்சிட்டு வரணும். எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஒரு லேஸ்க்கு உள்ளே இன்னொரு லேஸ் வச்சு தைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சில இடத்துல. ஃபஸ்ட்டு வந்து நான் நெக்கோட அவுட்லைனில் தைக்கலை. சைடு ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம்தான் அந்த நெக்கோட லைன் தைக்கணும். ஏன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வைக்கிறது எல்லாமே இது எல்லாமே பிசுறு வெளியே தெரியும். இந்த லேஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து வெளியே தெரியும். அப்போது நெக்கோட அவுட்லைன் வந்து கடைசியாக தான் தைக்கணும். த்ரெட்டு வந்து மாற்றிக்கிறேன். கோல்டன் கலர் த்ரெட் வந்து போட்டு தைக்கிறேன். இப்போ லேஸ் வச்சுட்டு தையல் போட்டிருக்க பார்த்திங்களா, அது மேலே வச்சு தைச்சிட்டு வரேன். இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு இன்னொரு தையல் போடும்போது அது வந்து உள்ளே கவர் பண்ணி விட்டுக்கலாம். இந்த பெட்டலோட எட்ஜ் எல்லாமே லைட்டாக மடக்கி லைட்டாக ஒரு சின்ன ஃபோல்டு பண்ணி அந்த இடத்துல வி ஷேப்பாக க்ரியேட் பண்ணி லேஸ்க்கு வந்து தைச்சி கொண்டு வரணும். இப்போ நான் லேஸ் வச்சு தைக்கிறது எல்லாமே ஸ்டிச்சிங் லைனில் தான் தைக்கணும். ரொம்ப க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து இந்த லேஸ்க்குள்ளே கவர் ஆகும். இந்த வளைவு பகுதியெல்லாம் நல்லா மெதுவாக வச்சு தைச்சிட்டு வாங்க. எந்த இடத்துல முக்கோணமாக வருதோ அந்த இடத்துல சின்னதாக ஒரு மடிப்பு வந்து மடித்து தான் தைக்கணும். நான் இதில் வந்து அவுட்லைன்லேயும் லேஸ் வரங்காட்டிக்கு கட் பண்ணிட்டேன். மடிக்கலை. மடித்தா அந்த இடம் வந்து திக்காயிடும். மடிக்காமல் லேஸே வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு கட் பண்ணி தைச்சிருக்கேன். ஏன்னா அவுட்லைனில் ஒரு லேஸ் லைன் வரும்ல, அப்போ கவர் ஆகிடும். லேஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப சின்ன லேஸாகவே யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் இருக்க மாதிரி. ரொம்ப பெருசு யூஸ் பண்ணால் நல்லா இருக்காது. ஏன்னா பேக் சைடில் இந்த டிசைனே ரொம்ப கிராண்டாக இருக்கங்காட்டிக்கு லேஸ் வந்து ரொம்ப எடுத்து கொடுக்கும். அதனால் லேஸோட சைஸ் வந்து 1/2 இன்ச்சுக்குள்ளே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. லைட்டாக சின்னதாக ஒரு ஃபோல்டு பண்ணணும் அந்த இடத்துல. ஃபோல்டு பண்ணி மடிச்சிங்கன்னா வி மாதிரி க்ரியேட் ஆகும். இப்போ ஒரு பெட்டலுக்கு தான் முடிஞ்சிருக்கு. இதே மாதிரி ஒரு சைடுக்காக முடிச்சு கொண்டு வந்து விடணும். இப்போ இதில் 2 லைன் போடணும். லேஸோட ஒரு சைடு தான் லைன் போட்டு இப்போ முடிச்சிருக்கோம். நீ அடுத்து 2வது லைன் போடணும். இப்போ நான் ஒரு சைடு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ ஆப்போசிட் சைடில் வச்சு தைக்கிறேன். இந்த அவுட்லைனில் தைக்கும்போது இப்போ போடுற தையல் இது போக இன்னொரு தையல் வந்து பக்கத்தில் போடும்போது அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் உள்ளே தள்ளி விட்டு தைச்சிட்டு வரணும். அப்போ தான் பிசுறு வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். இந்த லேஸ் வைக்கிறது தான் கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி வைக்கணும்ல, அதனால் இதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் ஆகும். மற்றபடி டிசைன் எல்லாமே ஈஸி தான். ஒரு 2.5 மணி நேரத்தில் இந்த ப்ளவுஸ் வந்து நான் முடிச்சிட்டேன்.
சின்ன ப்ளவுஸ் தான், பெரிய சைஸில் இல்லை, சின்னதாக ஒரு 34 சைஸ் தான் அந்த ப்ளவுஸோடது. இப்போ கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் வந்து அடுத்த லேஸ் வைக்கும்போது கவர் ஆகணும். அப்புறம் எல்லாமே தைச்சதுக்கப்புறம் தான் செகண்ட் லைன் வந்து தைக்கணும். இப்போ நான் அடுத்த லேஸ் வைக்கிறேன் பாருங்கள், அடுத்த பெட்டலோட ஸ்டார்டிங் வைக்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. இந்த லேஸை தூக்கிட்டு அதுக்குள்ளேருந்து ஆரம்பிக்கணும் வச்சு, அப்போ தான் கவர் ஆகும். இல்லைனா லேஸோட எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். லாஸ்ட்டாக எல்லாமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் செகண்ட் லைன் போடணும். ஏன்னா அந்த லேஸோட எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாமே கவர் ஆகணும், அதுக்காக. இப்போ இந்த இடத்துல வந்து முடிக்கணும். கரெக்டாக அந்த இடத்துல வர இடத்துல கரெக்டாக கை வச்சுட்டு லேஸை கட் பண்ணிவிட்டு, அங்கே ஆல்ரெடி நான் தையல் போட்டிருக்கேன், அதை மட்டும் லைட்டாக பிரிச்சுட்டு அதுக்கு இடையில விட்டு தைக்கிறேன். இப்போ இந்த பிரிச்ச இடத்தையும் தையல் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். அப்படியே செகண்ட் லைனும் போட்டு வரேன். அந்த ஓரத்தில் லேஸோட ஓரத்தில் போட்டு முடிக்கிறேன். இப்படியே ஒரு ஒரு லேஸுக்கும் ஒரு ஒரு லைனில் இருக்க லேஸுக்கும் செகண்ட் லைன் வந்து போட்டு முடிக்கணும். அவுட்லைனில் செகண்ட் லைன் போடும்போது பிசுறு வெளியே தெரியாமல் உள்ளே கவர் பண்ணி போடணும். இந்த லைட்டாக பிசுறு தெரியுது, இதை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி இருக்குது. இப்போ வந்து இந்த ஓரத்தில் இருக்க லேஸோட ஒரு ஓரத்தில் இருக்கிறதுக்கெல்லாமே நம்ம தையல் போட்டு வரணும். இது வந்து அப்படியே மேலே தான் அப்படியே ஃபுல்லாக தையல் போட்டு வரணும். வெளிப்பக்கம் இருக்க லேஸ் இருக்குல்ல, அதில் அவுட்லைனில் தைக்கும்போது மட்டும் பிசுறு வந்து வெளியே தெரியக்கூடாது. அதை மட்டும் நல்லா ஃபுல்லாக உள்ளே கவர் பண்ணி தைக்கணும். இப்படியே ஒரு ஒரு இலைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக அவுட்லைன் வந்து கொடுத்துட்டே வரணும். முடிஞ்ச வரைக்குமே தையல் வந்து சின்னதாக வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து அடியில் இருக்க பிசுறு வந்து வெளியே தெரியாது. இப்போ நான் அவுட்லைனில் தைச்சிட்டு வரேன். அடியில் இருக்க பிசுறு எல்லாமே உள்ளே தள்ளி விட்டுட்டு தைக்கிறேன். அங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே இந்த லாஸ்ட்டில் வந்து முடிக்கணும். இந்த ரவுண்டாக வருதில்ல, அந்த இடத்துல தான் வந்து பிசுறு வந்து தனியாகவே வெளியே தெரியும். அதை மட்டும் நீட்டாக பார்த்து எடுத்து தைச்சிடணும். அப்புறம் இந்த ஜாயிண்டிங்கில் ரெண்டும் சேர்கிற இடத்துல வந்து கொஞ்சம் பிசுறு தெரியும். நெக்ஸ்ட்டு வந்து அதாவது நெக்கோட ஓரத்தில் அது மட்டும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் ஒரு லேஸ் வச்சு அதையும் அதே மாதிரி தான் நீட்டாக கவர் பண்ணி வந்து தைக்கணும். இப்போ நான் ராங் சைடு போட்டுட்டு எங்கெல்லாம் பிசுறு இருக்குது, எக்ஸ்ட்ரா நூல் வந்து இருக்கோ அதெல்லாம் பார்த்து நான் கட் பண்ணுறேன். இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக கட் பண்ணிட்டு தான் நம்ம கஸ்டமர்கிட்டே கொடுக்கணும். அதனால் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும் எல்லாத்தையுமே. இப்போ நெக்கோட அவுட்லைன் பாருங்கள், இங்கே மட்டும் ஒரு லேஸ் வைக்க போகிறேன். இதுவும் எக்ஸ்ட்ரா தையல் தான். நான் வந்து வேறு கலர் போட்டிருந்தேன், அது நல்லா தெரியுது, அதனால் வந்து அதை பிரித்து எடுக்கிறேன். லேஸ் வச்சதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உள்ளே கவராக இருக்கும், தையெல்லாம் பிரிஞ்சு வராது. இப்போ இந்த இடத்துல வைக்கிற லேஸு ரொம்ப கவனமாக வைக்கணும். ஏன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம எட்ஜிலேருந்து அடிக்க போகிறோம். நெக்லைனோட எட்ஜில் வச்சு அடிக்க போகிறோம். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா தையலில் வச்சு அடைச்சிட்டு அதுக்கப்புறம் தான்
இந்த பக்கம் அடித்தோம். இப்போ வந்து இங்கேருந்து அடிக்கணும், ஏன்னா நம்ம நெக்கை வந்து திருப்பி போட்டு தைச்சிருக்கோம். அதனால் இப்போ எக்ஸ்ட்ரா பீஸு வெளியே தெரிஞ்சதுன்னா அதை உள்ளே தள்ளி விடணும். 2 சைடுமே தைக்கும்போது உள்ளே தள்ளி விடுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல வந்து நான் நாட்டு வைக்க போகிறேன். நாட்டு வைக்கணுமான்னு கேட்டுக்கோங்க. 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அங்கே வந்து நாட்டு வைக்கிறேன். நாட்டு வைக்கிற பீஸும் வெளியே தான் தெரியுது. லாஸ்ட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சைடு லைன் போடும்போது அதை கட் பண்ணிக்கலாம். நாட்டில் வந்து டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்கோட லைனில் ஓரத்தில் இருக்க பிசுலாம் தள்ளி விட்டு தைச்சிட்டு வரணும். இதுக்கப்புறம் இந்த பக்கம் நாட்டு வைக்கிறேன். நாட்டு வந்து இது ரெடிமேட் நாட்டு தான். 1 மீட்ரு 40 ரூபா 50 ரூபா இருக்கும், அதுக்குள்ளே தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம துணி எடுத்து அதுக்கு நாட்டு ரெடி பண்ணி பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அதே 2 இன்ச்சில் மார்க் பண்ணி இதையும் நல்லா டபுள் ஸ்டிச் போட்டு பிசுறு தெரியாமல் தைச்சிக்கிறேன். இப்போது லேஸோட ஒரு சைடில் தையல் போட்டு முடிச்சாச்சு. எக்ஸ்ட்ரா இருக்க லேஸ்லாம் கட் பண்ணிவிட்டு இப்போ அவுட்லைன் லேஸோட அடுத்த எஜ்ஜில் வந்து தையல் போடணும். இந்த இடத்துல வந்து பிசுறு வந்து வெளியே தெரியாது. நம்ம அப்படியே பார்த்து தைச்சிட்டு வந்துடலாம். தையல் மட்டும் சின்னதாக வச்சுக்கணும், அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த வளைவு பகுதியெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி லேஸை கொஞ்சம் திருப்பி போட்டு தைக்கணும், இல்லைன்னா சுருக்கம் வந்துடும் உள்பக்கமாக. இந்த நாட்டோட இது இருக்குல்ல, அதை வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு உள்ளே இருக்க மாதிரி லைட்டாக வளைச்சி விட்டுட்டு தைக்கணும். அங்கேயும் டபுள் தையல் போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிடணும். இவ்வளோ தான் இந்த டிசைனோட வந்து மொத்த இதுவுமே. ரொம்ப ஈஸி தான். அவுட்லுக் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து நான் இந்த கீழே வச்சுருக்க டேசல் வந்து மேக் பண்ணியிருக்கேன். அது வந்து இந்த வீடியோவில் ஆட் பண்ணலை. இது வந்து சாரியோட கலர் வந்து இதுதான். முந்தானை வந்து இந்த கலர். முந்தானையிலேயே அவங்க அந்த இது கொடுத்துட்டாங்க, கொஞ்சம் ஃபால்ஸ் வச்சுருக்கேன். ஃபால்ஸ் வச்சுட்டு ஒரு ஓரம் மட்டும் அடிச்சிருக்கேன். இதோட ப்ளவுஸ் வந்து க்ரீன் கலர், அதனால தான் இந்த டிசைன் வந்து நான் மேக் பண்ணேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த டேஸ்ட்டில் வந்து எப்படி மேக் பண்ணுறது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக நான் ஃப்ரண்ட்லேயும் லேஸ் கொடுத்துருக்கேன், ஸ்லீவ்லேயும் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன்.